அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஜகாத் இது ஒரு தனி மனிதனுடைய வறுமையை மட்டும் ஒழிப்பதற்காக இஸ்லாத்தினால் கொடுக்கப்பட்ட சட்டம் அல்ல. மாறாக ஒரு சமூகத்துடைய முன்னேற்றத்தை, அந்த சமூகத்தை வலிமைப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் ஜகாத் என்ற ஒரு அற்புதமான ஒரு திட்டம். முஸ்லிம்களுடைய பின்னடைவிற்கும் அவருடைய பல்வேறு விதமான வறுமை, பசி, பட்டினி, கல்வி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, இப்படியாக பலவிதமான சிக்கலில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகள், இதற்கெல்லாம் நாம் அடிப்படையாக பார்க்க போனால் அதற்கான முக்கிய காரணமே பொருளாதாரம் தான். பொருளாதாரத்துடைய அந்த மந்த நிலை, பொருளாதாரத்துடைய அவருடைய வீழ்ச்சி, அவர்கள் பல துறைகளில் செல்வதற்கு முடியாமல் சிக்கி தவிர்க்கிறார்கள். எனவேதான் தூய இஸ்லாம் யாரையும் கைவிட்டு விடவில்லை. யாரையும் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் செல்லுங்கள் என்று அவர்களை அப்படியே விட்டுவிடவில்லை. மாறாக சமூகத்துடைய ஒவ்வொரு தரத்தினரையும், ஒவ்வொரு தனி மனிதர்களையும், ஒவ்வொரு தனி மனிதர்களுடைய கஷ்ட நஷ்டங்களையும் இஸ்லாம் உணர்ந்து அவர்களுக்கு ஏற்றாற்போல் கட்டளைகளையும் சட்டங்களையும் இயற்றியிருக்கிறது. எனவேதான் ஜகாத் இருக்கின்றது ஒரு அற்புதமான திட்டமாகும். ஜகாத்தை முறைப்படி கொடுக்கப்படுமையானால் சமூகத்துடைய முன்னேற்றத்தை நாம் காணலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சமூகத்திலே யாருமே ஏழ்மையானவர்கள் இல்லை என்ற நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஹலீஃபாக்களுடைய ஆட்சியிலே அதை கண்கூடாக பார்த்தார்கள். ஜகாத்தை மிக சரியாக பயன்படுத்தப்பட்டு அவர்களை சேர வேண்டியவர்களுக்கு சேர்க்கப்பட்டு இந்த சமூகத்தை முன்னேற்ற சமூகமாக மாற்றிய அந்த வரலாற்றை நாம் நிறைய பார்க்கலாம். இதற்கு ஆதாரமாக உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்திலே முஆத் ரலியல்லாஹு அவர்களை யமன் நாட்டிற்கு ஜனாதிபதியாக அனுப்பி வைக்கின்றார்கள், பொறுப்பாளர்களாக. முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அங்கு சென்று அந்த மக்களிடையே தீனுடைய பணியினை செய்கின்றார்கள், மக்களை ஆட்சி செய்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய செல்வந்தர்களிலிருந்து ஜகாத்தை வசூலித்து ஏழைகளுக்கு கொடுப்பார்கள், இஸ்லாத்தினுடைய பைத்துல் மால். இவ்வாறாக கொடுக்கப்பட்டு அந்த நாட்டுடைய ஒரு முன்னேற்றத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள். கடைசியாக இந்த ஜகாத்துடைய வசூலித்த தொகையை மக்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டு மீதமுள்ள தொகையை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் கலீஃபாக்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அவர்களை கேட்கின்றார்கள், நான் உங்களை அந்த தேசத்திற்கு தானே என்ன செய்து நீங்கள் ஜகாத்தை வசூலித்து அவர்களுக்குள்ளே தான் கொடுக்க சொன்னேன், நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? ஜகாத்தை வசூலித்து நம்முடைய நாட்டிற்கு அனுப்பி வைக்கிறீர்கள் சொல்லுகின்றார்கள். கலீஃபா அவர்களே, நான் ஓரளவுக்கு எல்லோருக்கும் நாங்கள் ஜகாத்தை கொடுத்து விட்டோம், இனி கொடுப்பதற்கு ஆள் இல்லை, ஜகாத் பெறக்கூடிய தகுதியானவர்கள் இல்லை. எனவே அந்த தொகையை மீண்டும் உங்களுடைய கருவூலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சரி, அடுத்த வருடம் அரை வாசி அனுப்பி வைக்கின்றார்கள். வசூலித்த தொகையிலே அரை பங்கை அனுப்பி வைக்கின்றார்கள். முதல் வருடம் கால் பங்கு, இரண்டாவது வருடம் அரை பங்கை அனுப்பி வைக்கின்றார்கள். கேட்கப்படுகின்றதா மீண்டும் அவரிடத்திலே, ஜகாத்துடைய பணத்தை அங்கிருக்கிறவர்களுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டியதுதான் சொன்னார்களா? இல்லை, இங்கு ஓரளவுக்கு தன்னிறைவு பெற்ற மக்கள் உருவாக்கி விட்டார்கள், இனி இந்த இடத்திலே ஜகாத்தை பெறக்கூடியவர்கள் இவ்வளவு தான் இருந்தார்கள். சரி, அடுத்த வருடம் முழு தொகையை வசூலித்து கலீஃபா உமர் ரலியல்லாஹு இடத்தில் அனுப்பி வைக்கிறார். இதை நாம் யோசிக்க வேண்டும். பாருங்க, ஜகாத்தை மிக சரியாக பயன்படுத்தியதால் அந்த நாட்டில் உள்ள ஒட்டுமொத்தமான ஏழ்மை நிலையில் இருந்தவர்கள் எல்லாம் உயர்ந்த இடத்திலே கொண்டு வந்து அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றி இருக்கின்றார்கள். அதற்கு ஒரே காரணம் ஜகாத். ஜகாத் எவ்வளவு பெரிய அற்புதமான திட்டம்! மிக சரியாக பயன்படுத்தப்படுமையானால் இந்த சமூகத்தை விட்டே நாம் ஏழ்மையை விரட்டி விடலாம்.
எனவேதான் குர்ஆன் நமக்கு சொல்லுகின்றது பல இடங்களிலே அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகாத், தொழுகையும் ஜகாத்தையும் தனியாக பிரிக்க முடியாது. பல இடங்களில் அல்லாஹ் தஆலா தொழுகையும் ஜகாத்தையும் சேர்த்து சொல்லுகின்றான். அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். பொதுவாக நாம் நம்முடைய பொருளை தானமாக ஜகாத்தாக கொடுப்பதற்கு ஒரு எண்ணம் தேவைப்படுகிறது. அது எந்த எண்ணம் தெரியுமா? இந்த பொருள் எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது என்ற மிக முக்கியமான எண்ணம் தேவைப்படுகின்றது. நான் ஆரம்பத்தில் ஓதினேனே வசனம், அது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். அல்லாஹ் எப்படி சொல்ற பாருங்க, வெறுமனே நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தானே, கொடுத்தது யார்? அல்லாஹ் என்பதை இங்கு அல்லாஹ் ஞாபகம் ஊட்டுகின்றான். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிலிருந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள் என்பதாக சொல்லுகின்றான். கண்ணியமானவர்களே, நாம் இதை முதலில் புரிய வேண்டும். பொருள் என்பது அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட ஒரு பாக்கியம். இது அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றான் அவர்களுக்கு கொடுக்கின்றான். எனவே கொடுக்கப்பட்ட பொருளை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வது நம்முடைய கடமையாக இருக்கின்றது என்பதை நாம் குர்ஆனுடைய இந்த வசனத்திலிருந்து புரிய முடியும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுத்தது உலகத்திலே யாரும் யாருக்கும் என்ன செய்ய முடியாது, பொருளை கொடுக்க முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் நிறைவாக வழங்க முடியும். சரி, நமக்கு நம்முடைய சிந்தனை எப்படி வரணும்? அல்லாஹ் எனக்கு கொடுத்தது. பாருங்க, யதார்த்தமா நம்ம எடுத்து பார்த்தாலும் கூட உண்மையிலே அல்லாஹ் தான் கொடுக்கின்றான். மழை யாருங்க பொழிய வைக்கிறது? அல்லாஹ் தான் பொழிய வைக்கிறான். தானியங்கள் யார் விளைய வைக்கிறது? அல்லாஹ் தான் விளைய வைக்கிறான். அரிசி, கோதுமை, கனி வகையிலிருந்து கனிம வகை வரை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். வேறு இந்த பொருட்களை எல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியுமா? வாங்கலாம், கடையிலிருந்து வாங்கலாம். தயாரிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. மழை வரவில்லை என்று சொன்னால் எத்தனை டாலர்களை, எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்தாலும் மழையை வர வைக்கவே முடியாது. முழு உலகமும் சேர்ந்தாலும் ஒரே ஒரு தானியத்தை விளைவிக்க முடியாது. ஒரு நெல்மணி, அதை உருவாக்க முடியுமா? ஒட்டுமொத்த உலகம் சேர்ந்தாலும் எத்தனை கோடி இல்லை, ஒட்டுமொத்த கோடிகளை சேர்த்தாலும் முடியாது. அல்லாஹ் கொடுக்கின்றான், மழையை அல்லாஹ் இறக்குகின்றான், தானியத்தை அவன் விளைவிக்கின்றான், கனிவர்க்கங்களை அல்லாஹ் கொடுக்கின்றான், ஒட்டுமொத்த செல்வத்தையும் அல்லாஹ் தான் வழங்குகின்றான். மழை இல்லை என்று சொன்னால் முழு உலகத்துடைய அந்த நிகழ்வுகளே அதை ஏற்பாடுகளே நின்றுவிடும். உலகத்துடைய அந்த ஓட்டமே முடிந்துவிடும். மழை இல்லை, விளைச்சல் இல்லை, ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் கொடுக்கின்றான். எனவே நம்முடைய சிந்தனையில் நாம் கொண்டு வர வேண்டும், இதுவெல்லாம் அல்லாஹ் கொடுத்ததுதான். இந்த வளங்கள் எல்லாம் அல்லாஹ் மட்டும்தான் கொடுக்க முடியும். நாம் வெறுமன நோட்டுகளை மட்டும்தான் பரிமாறிக் கொண்டிருக்கிறோம். நல்லா யோசிச்சு பார்த்தா பணம் காசுகளை நாம் என்ன செய்யறோங்க, நமக்குள்ள ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த பணம் காசுகளை கொண்டு மழை விளைவிக்க முடியாது, தானியங்களை விளைவிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. எனவே நம்முடைய ஒரு ஏற்பாட்டுக்காக இந்த நோட்டுகளை நாம் சுற்ற வைத்துக் கொள்ளவே தவிர உண்மையிலேயே அல்லாஹ் மட்டும்தான் இந்த பொருளை கொடுத்தான். எனவே அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட இந்த பொருளை ஜக்காத்தாக மனம் வந்து கொடுக்கும். எனவேதான் எந்த சமுதாயத்தில் ஜக்காத் சரிவர கொடுக்கப்படவில்லையோ அந்த சமுதாயத்தின் மீது மழை நிறுத்தப்படும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. கடுமையான எச்சரிக்கை. எந்த சமுதாயம் ஜக்காத்தை சரியாக கொடுக்கவில்லையோ மழை நிறுத்தப்படும். அவர்கள் அதாவது இதுவரைக்கும் பார்த்திருக்காத புது புது வியாதிகள் எல்லாம் உலகத்திலே தோன்றும் என்று சொன்னார். நாம் பார்த்தோம், கொரோனா உலகமே இதுவரைக்கும் பார்க்கவில்லை, புதுமையான ஒரு வியாதி, உலகமே ஸ்தம்பித்தது. இது போன்ற ஒரு வியாதிகளை அல்லாஹ் எதற்காக இருக்கின்றான்? ஜக்காத்தை சரிவர கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் தஆலா நீங்கள் இதுவரை பார்த்திருக்காத, கேள்விப்பட்டிருக்காத புது புது வியாதிகளை இந்த உலகத்திலே இறக்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே ஜக்காத்தை சரியாக கொடுப்பதனால் இந்த உலகம் செழிப்பதற்கு நாம் ஒரு காரணமாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த உலகம் செழிப்பாக இருக்கணும், செழிப்பாக நல்ல நிலையில் இருக்கணும், நோயில்லாத வாழும் மக்கள் எல்லாம் என்று சொன்னால் செல்வந்தர்கள் தங்களுடைய பொருட்களை மிக சரியாக ஜக்காத்தை கொடுத்து வந்தால் அல்லாஹ் அதன் மூலமாக அவருடைய பொருளுக்கே பாதுகாப்பு கொடுக்கின்றான், சுத்தமாக்குகின்றான் பொருளை.
ஜகாத் கொடுப்பதின் காரணமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய பொருளை குறைப்பது கிடையாது. வெளிப்படையாக பார்த்தால் பொருள் குறைவதை போன்று தோன்றலாம், ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் பன்மடங்காக அல்லாஹ் ஆக்கி தருவான். அதை பன்மடங்காக ஆக்குவான். எவ்வளவு ஆக்குவான் என்பது யாருக்கும் தெரியாது. ஜகாத்தை கொடுக்காமல் தடுத்து வைத்தால் உலகத்திலே பல்வேறு விதமான முசீபத்துகள் இறங்குகிறது. காரூனுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன காரூன மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹிம் வஆதைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பத்தி வல் குவா. காரூன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை சார்ந்தவன் என்பதாக அல்லாஹ் அந்த நீண்ட வசனத்தில் என்ன சொல்லி காட்டுகின்றான். காரூன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தான். எப்படிப்பட்ட செல்வன்? அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்படி சொல்றான் பாருங்க, லதனூ பில் உஸ்பத்தி வல் குவா. அவருடைய அந்த கசானாக்கள், அவருடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்த அந்த கசானாக்களுடைய அந்த சாவிகளை சுமப்பதற்கு பெரும் பலசாலியான கூட்டம் என்ன செய்வார்கள்? கலைத்து விடுவார்கள். அவ்வளவு பலமான வெறுமை எதுங்க கசானாவை அல்ல, வெறும் சாவியை சுமப்பதற்கு பலசாலியான கூட்டத்தால முடியாது என்பதாக எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப நீங்க பார்த்துக்கணும், சாவியை சுமப்பதற்கே பலமுள்ள ஒரு கூட்டத்தால் கலைத்து விடுவார்கள், அவர்களால் முடியாது என்பதாக சொல்லப்பட்டு சொன்னால் அவனுடைய சொத்து செல்வங்கள் எவ்வளவு இருக்கும் என்பதை பாருங்கள். சொல்லப்படும் அவனுக்கு, நீ என்ன செய்வா, இவ்வளவு செல்வம் இருக்குன்னு சொல்லி நீ மகிழ்ச்சியாக நீ இருக்காது. வபுத்தகை ஃபீமா ஆத்தாக்கல்லாஹ் தாருல் ஆகிரத. என்ன செய், மறுமைக்கான அவனுடைய பங்கை என்ன செய், அதை தேடிக்கொள் என்பதாக என்ன சொன்னான். அந்த அவனுடைய அந்த காரூன் என்ன செய்வானா, தன்னுடைய படை பட்டாளர்களுடன் அப்படியே வலம் வருவான். குர்ஆன்ல அந்த வசனத்தில் சொல்லிட்டாங்க. அது எல்லாம் அந்த பிரம்மாண்டமான அந்த கூட்டத்தை பார்த்து மக்கள் எல்லாம் அப்படியே மலைச்சுமே நிற்பாங்க. இவ்வளவு பெரிய ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையாக, இவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தரா என்பதாக திளைத்து நிற்பார்களா? அதில் அல்லாஹ் வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், சில மக்கள், இந்த உலகத்தை பெரிதாக நினைத்த மக்கள் சொல்வார்களா, அதாவது சொல்லப்படும் அந்த சொல்வார்களா, காரூனுக்கு இவ்வளவு பெரிய சொத்து இருக்கா, இவ்வளவு அப்படியே மழை, இது மாதிரி நம்மளுக்கு இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த மாதிரி நமக்கும் இருந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல தீனுடையவர்கள், ஈமானுடையவர்கள் சொல்லுவாங்களா, என்னப்பா இதெல்லாம் என்ன, நீ ஒழுங்கா இந்த உலகத்துல ஈமான் கொண்டு நல்ல அமல் செஞ்சேன்னு சொன்னா அல்லாஹ் இதை விட மேலான கூலி உனக்கு கொடுப்பானே, இதுவெல்லாம் என்ன பெரிய விஷயம், இதுவெல்லாம் ஒன்றுமே இல்லையே என்பதாக அந்த மக்களுக்கு சொல்லப்படுமா. அந்த மக்களுக்கு வயது உங்களுக்கு கேள்வி உண்டாவதாக, நீங்க நல்ல ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தீங்கன்னு சொன்னா இதை விட அற்புதமான வெகுமதிகளை அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான் என்பதாக அவர்களுக்கு சொல்லப்படுமா. பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், அவன் தன்னுடைய பொருளிலே ஜகாத் கொடுக்காததின் காரணமாக அதை கொண்டு பெருமை அளித்தான். என்ன சொன்னா, இந்த பொருள் எல்லாம் என்னுடைய திறமையால வந்தது. என்ன சொன்னாங்க, எனக்கு நாலேஜ், என்னுடைய அறிவால என்ன செஞ்சது, நான் சம்பாதித்தது, இதெல்லாம் எனக்கு யாரும் கொடுக்கல, நான் இதை யாருக்கு என்ன செய்ய மாட்டேன், யாருக்கு கொடுக்க மாட்டேன், ஜகாத் கொடுக்க மாட்டேன், இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறினா வரம்பு மீறணும். அல்லாஹ் சொன்னா அவருடைய அந்த பொருளை பார்த்து அவனையும் அவருடைய வீட்டையும் எல்லாம் விழுங்க சொன்னான். பூமி என்ன செஞ்சதுங்க, அப்படியே ஒரே இழுப்பாக உள்ளே இழுத்து கொண்டு கியாமத் வரை என்ன செய்யுங்க, அவனையும் அவருடைய பொருளையும் இந்த பூமி உள்வாங்கிக் கொண்டே இருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது குர்ஆனுடைய வசனம். அதான் என்ன சொன்னாங்க, அவனையும் அவருடைய வீட்டையும் எல்லாம் இழுக்கும்படி செய்து விட்டான், அது உள்ளே போய்கொண்டே இருக்கும். அவனுடைய பொருள் என்ன செய்யவில்லை, அவனுக்கு உதவவில்லை என்பதாக என்ன சொன்னான். அவனுடைய பொருள் அவனுக்கு உதவவில்லை, அவனுக்கு உதவி செய்பவர்களும் யாரும் இல்லை. அவனுடைய பொருள் கோடான கோடி இருந்தது, மக்கள் எல்லாம் திகைத்து நின்றார்கள் அவனுடைய பொருளை பார்த்து, இவ்வளவு பொருளா என்று. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினான், ஜகாத் கொடுப்பதற்கு அவன் மறுத்தான். அல்லாஹ் அவனையும் அவருடைய பொருளையும் அவனுடைய வீட்டையும் கியாமத் வரை பூமியிலே உள்ளிழுக்க செய்து விட்டான். அன்பானவர்களே, காரூனுடைய வரலாற்றை நமக்கு ஏன் அல்லாஹ் சொல்லுகிறார் என்று சொன்னால், நாம் யோசிக்க வேண்டும், இது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட பொருள், அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட செல்வம், இதை நாம் மனமுணர்ந்து கொடுக்க வேண்டும்.
மனம் வந்து கொடுக்க வேண்டும். ஷைத்தான் பல நேரங்கள் என்ன செய்வாங்க, இவ்வளவு ஜகாத் கொடுக்கணுமா, இவ்வளவு தொகைக்கு இவ்வளவா என்பதாக நம்மை விழிக்க செய்வான். 100க்கு 2.5% நம்முடைய பணம் காசுகளிலிருந்து 100 ரூபாய்க்கு 2.5% கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி இது கணக்கு போட்டு பார்த்தா நிறைய வருது என்பதாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எதை ஒன்றை சொன்னாலும் நமக்கு அது நமக்கு நல்லது. நமக்கு பாதுகாப்பு, நம்முடைய பொருளுக்கு பாதுகாப்பு, நம்முடைய வீட்டிற்கு பாதுகாப்பு. ஜகாத்தை கொடுத்ததினால் நம்முடைய பொருளை எல்லாம் பாதுகாப்பான். நம்மை பலவிதமான நோய்கள் இருந்து அல்லாஹ் காப்பாற்றுவான். எவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் இந்த பொருளை நாம சேகரித்தால் இன்னும் அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் என்று. அல்லாஹ் நாடினால் தான் முடியும். அல்லாஹ் நாடினால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். எனவே நமக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த பொருளிலிருந்து நாம் மனமுவந்து ஜகாத்தை கொடுக்குமானால், கொடுத்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தமான அடியார்கள் நாம் மாறலாம். நம்முடைய பொருளை அல்லாஹ் சுத்தம் செய்து விடுகின்றான், சுத்தமாக ஆக்கி விடுகின்றான். அந்த பொருளை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். அந்த பொருளுக்கு இன்னும் பல வரக்கத்துகளை அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதாக கண்ணனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உபதேசங்களை செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே திரும்ப திரும்ப சொல்லுகின்றான், நீங்கள் ஜகாத்தை கொடுங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்றார். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் வழங்கப்பட்ட இந்த பொருளிலே நாம் மிக சரியாக கணக்கிட்டு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா 8 சாரார்களை சொல்லுகின்றான். யார் ஜகாத் கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு இருந்தால் கொடுக்க வேண்டும். அதே போன்று 8 சாரார்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான். எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் நமக்கு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற விஷயங்களை இன்னும் வரும் வாரங்களில் நாம் பார்ப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்முடைய பொருளிலே சரியான முறையிலே முறையாக ஜகாத்தை கொடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.